வாசு பத்தியா எவ்வளோ சின்சியராக ட்ரெயின் பண்ணுறான்னு. இந்த மாதிரி நமக்கும் ட்ரெயின் பண்ணியிருந்தா நாமளும் எங்கேயோ போயிருந்துருக்கலாம். எனக்கு பிரச்சனையா இருக்குல்ல. நான் என்ன சமைச்சு போட்டாலும் மீனாட்சி ஆண்டி சமையல் மாதிரி இல்லைன்னு எல்லாரும் என்னை திட்டுறாங்க. நான் என் நகையை திருப்பி கேட்டா திமிரா? போனா போகுதேன்னு கதவை பூட்டாம போனா எல்லா பொண்ணுங்கள மாதிரி நீ இப்படி திமிரா பேசுறியம்மா? வாசு, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்ன விஷயம்? நம்ம பிரான்ச்சில் வேலை பார்த்தாரு ஜெயராமன் சார், அவரோட பொண்ணு நம்ம ஆஃபீஸில் தான் ஜாயின் பண்ணுதான். ஓ அப்படியா? அப்படியாவா? தெரியாத மாதிரி கேட்குற. அந்த பொண்ணுக்காக உங்கள் அப்பா ஹரிதாஸ் போராடி வேலை வாங்கியிருக்காரு தெரியுமா? இந்த பாருங்க, எனக்கு அதெல்லாம் தெரியாது. ஆஃபீஸ் டைமில் வம்பு அடிக்காமல் போய் வேலையை பாருங்க. எஸ் சார். வாசு, கொஞ்சம் உள்ள வரீங்களா? வரேன் சார். புதுசாக பொண்ணு வந்துருச்சுல, அழைப்பு வரதான் செய்யும். இவன் ஒருத்தன். இங்க பாருமா, உங்க அப்பா இந்த பேங்க்ல ரொம்ப சின்சியரா ஒர்க் பண்ணிருக்காரு. அந்த சின்சியாரிட்டி தான் உங்ககிட்ட எதிர்பார்க்கறேன். ஓகே சார், எங்க அப்பா பேரை நான் காப்பாத்துவேன். எக்ஸ்கியூஸ் மீ சார். வாங்க வாசு, உட்காருங்க. தேங்க்யூ சார். இவங்க உமா, நம்ம ஆபீஸ்ல நியூவா ஜாயின் பண்ணிருக்காங்க. ஹலோ. ஹலோ. சி மஸ்ட் பி நோன் டு யூ. இவங்க வேற யாரும் இல்ல, நம்ம பிரான்ச்ல ஒர்க் பண்ண ஜெயராமன் சாரோட டாக்டர் தான். ஓ, இவங்க தான் சாரோட டாக்டரா? நான் இது வரைக்கும் இவங்களை பார்த்ததே இல்லை. எஸ், இவங்கள நம்ம இபிபி செக்ஷன்ல ஃபுல் ட்ரைனிங் எடுக்க சொல்லியிருக்கேன். அவங்களுக்கு ஃபுல்லா நீங்க தான் ட்ரைனிங் தரணும். அதோட நம்ம மற்ற ஸ்டாஃபுக்கு எல்லார்கிட்டையும் இவங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணி விடுங்க. ஓகே சார், டெஃபினெட்லி. மிஸ் உமா, உங்ககிட்ட நான் ரொம்ப எதிர்பார்க்குறேன். விஷ் யூ ஆல் சக்ஸஸ், ஆல் தி பெஸ்ட். கண்டிப்பா சார். தேங்க்யூ. ராமா சரோஜா, ராரா. என்ன ஆண்டி, சமையல் எல்லாம் முடிச்சிட்டீங்களா? முடிஞ்சது. உங்க வீட்டுக்காரரு ஆபீஸ் போயிட்டாரா? போயிட்டாரு. அதனால தானே என்னால இங்க சுதந்திரமா வர முடிஞ்சது. இதெல்லாம் பார்க்கும்போது மனசுக்கு சந்தோஷமா இருக்கு ஆண்டி. இதுவா? இது என் பையன் என் பேரனுக்காக வரைஞ்சு வச்சிருக்கான். ஆண்டி, உங்களுக்கு எத்தனை பேர குழந்தைங்க? எத்தனை பேர் பசங்களா? இப்பதான் என் மருமக கன்சீவ் ஆயிருக்கா. ஓ, கர்ப்பமா இருக்கும்போது இந்த மாதிரி அழகான விஷயங்கள் எல்லாம் பார்த்தா மனசுக்கு சந்தோஷமாவும் இருக்கும். பொறுக்கிற குழந்தை அழகாவும் பொறுக்குன்னு சொல்லுவாங்க. இன்னொன்னு சொன்னா நீ சிரிப்ப. என் பையன் பிறக்கிறது பையனா பொண்ணான்னு தெரியாது, அதுக்குள்ள ப்ரீகேஜிக்கு சீட்டு வாங்கி வச்சிருக்கான். எல்லாத்துக்கும் கொடுத்து வச்சிருக்கணும். கவலைப்படாதம்மா, உனக்கும் அந்த குடுப்பினை உண்டு. கண்டிப்பா உனக்கு நல்ல காலம் பிறக்கும். வாமா, இங்க வந்து உட்கார். வா. பக்கத்துல இருந்து நீ வேதனைப்படுறத பார்க்கறதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா? ஆண்டி, என் நேரம் சரியில்லைன்னு நானே மனசை தேத்திக்க ஆரம்பிச்சிட்டேன். நீங்க எதுக்கு அதை ஞாபகப்படுத்துறீங்க? ஆமா, உனக்கு ஜாதக பொருத்தம் பார்த்துதானே கல்யாணம் பண்ணாங்க. சில பேர் விஷயத்துல ஜாதகம் தப்பா போயிடுதுமா. நானும் என் பையனுக்கு ஜாதகம் பார்த்து தான் கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சேன். இதுதான் நான் கட்டிக்க போற பொண்ணுன்னு அந்த பொண்ணை என் முன்னால கொண்டு வந்து நிறுத்திட்டான். அதுக்கப்புறம் எப்படி ஜாதகம் பார்க்கறது? ஆனாலும் அவங்க இப்ப சந்தோஷமா தானே இருக்காங்க. நீங்க சொல்றது உண்மைதான் ஆண்டி.
நாம காய்கறி பார்த்து வாங்கும்போதே 1-2 சொத்தையா அமைஞ்சிருது இல்லையா? அதுக்காக பார்த்து வாங்க மாட்டேன்னு சொல்ல முடியுமா? இவ்வளோ சாமர்த்தியமா பேசுறியே, உனக்கு ஏமா வாழ்க்கை இப்படி அமைஞ்சிருக்கு? எதுக்கு ஆண்டி வருத்தப்படுறீங்க? அவர் இப்போவாவது வாசக்கதவை பூட்டாம போறாரேன்னு நான் சந்தோஷப்பட்டுட்டு இருக்கேன். ஆமாம்மா, அது ரொம்ப கொடுமைம்மா. உள்ளே இருக்கும்போது உனக்கு ஏதாவது ஒன்றுனா நாங்கள் எப்படிம்மா உன்னை வந்து காப்பாற்ற முடியும்? என்னமோ தெரியல ஆண்டி, நான் அவர் ஃப்ரெண்டோட ஃபோனை வாங்கி பேசினதுல இருந்து அவருக்கு அவமானம் ஆயிடுச்சு போல இருக்கு. பூட்டுறதையும் நிறுத்திட்டாரு. ஏன் சரோஜா, எங்கள் வீட்டு ஃபோன்லேருந்து உங்கள் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணுறியா? வேணா ஆண்டி, அப்பா இப்பதான் பெரிய கண்டத்துல இருந்து தப்பிச்சிருக்காரு. எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க. இந்த டைம்ல நான் என் விஷயத்த சொல்ல வேண்டான்னு பாக்குறேன். சரோஜா, நீ வருந்தினாலும் பரவாயில்ல, உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிறியே, ரொம்ப நல்ல பொண்ணுமா நீ. அதுவும் இல்லாம என்னை உள்ள வச்சு பூட்டுறத நிறுத்தியிருக்காரு. அவருக்கு இன்னொரு சான்ஸ் தான் கொடுத்து பார்ப்போமே. சரோஜா, நான் ஒரு உண்மையை சொன்னா நீ தப்பாக நினைக்கக்கூடாது. சொல்லுங்க ஆண்டி. உன்னோட இந்த நிலைமைக்கு காரணம் நீதான். ஆண்டி, சரோஜா, என் புருஷன் ரொம்ப நல்லவருமா. அவர்கிட்ட இருந்த ஒரே ஒரு கெட்ட பழக்கம், பொண்ணுங்களை பார்த்து இழிப்பாரு. நான் அதை பார்த்து சரி போனா போதுன்னு விட்டுடுவேன். ஆனா திடீர்னு ஒரு நாள் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கூட்டு வந்து, கவலைப்படாத, நான் உங்க 2 பேரையும் சந்தோஷமா வச்சுக்கிறேன்னு சொன்னாரு. அப்ப வீட்டை விட்டு வந்தவுதாம்மா தனியா ஒழிச்சு என் மகனை இந்த அளவுக்கு ஆளாக்கியிருக்கேன். உங்க தைரியம் எல்லாருக்கும் வராது ஆண்டி. இல்லைம்மா, நான் தப்பு பண்ணிட்டேம்மா. அவர் முதல் தடவை மற்ற பொண்ணுங்களை பார்த்து இழிக்கும்போது நான் கோவப்பட்டிருக்கணும், அவரை கண்டிச்சிருந்திருக்கணும். அப்படி செஞ்சிருந்தா அவரை எழுந்திருக்க மாட்டேம்மா. காலம் கடந்து கோவப்பட்டதால என் தன்மானத்தை காப்பாத்திக்கிட்டேனே தவிர என் புருஷனை எழுந்துட்டேம்மா. ஃபீல் பண்ணாதீங்க ஆண்டி, உங்களை பார்த்துக்க உங்க பையன் இருக்காரு. சரோஜா, கோவப்படுறது தப்புன்னு சொல்லுவாங்க. ஆனா மனைவிங்கிறவ கோவப்பட வேண்டிய இடத்துல கோவப்பட்டாதான் அந்த குடும்பம் உருப்படியா இருக்கும். நீ பணிஞ்சு போகாதம்மா. உன்னை இப்போ குட்டிட்டு இருக்கிற கைய பலமா பிடிச்சி உதறி தள்ளிடு, நிமிர்ந்து நில்லு. நீங்க சொல்றது புரியுது ஆண்டி. ஏம்மா, நான் சொல்லித்தான் உனக்கு புரியணுமா? உன் நகையெல்லாம் தூக்கிட்டு போய் அடமானம் வச்சிருக்கான். அப்படிப்பட்டவனுக்கு ஏமா நீ அடி பண்ணிக்கிற? ஆண்டி, நான் சாதாரணமாவே கோவக்காரி தான். ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் கோவப்படவே முடியல. அதாம்மா நீ செஞ்ச தப்பு. ஒரு பொண்ணோட கோவம்தான் தப்பு செஞ்ச கௌரவர்களை அழிச்சுது. அமைதியா இருந்தா அதை பொறுமைன்னு சொல்லுவாங்க. அளவுக்கு அதிகமா அமைதியா இருந்தா அதை பலகீனம்னு சொல்லுவாங்கம்மா. சரிம்மா, நீ சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். இல்லைம்மா, உன்னை பார்த்தா நீ சாப்பிட்ட மாதிரியே தெரியல. இன்னைக்கு நீ இங்க என் கூட தான் சாப்பிட்ற. நான் வீட்ல போய் சாப்பிட்டுக்கிறேன். அடிச்சிடுவேன். ஒழுங்கா இங்கே என் கூட சாப்பிட்ற. என்னம்மா, என்னாச்சு? ஏன் ஃபீல் பண்ற? எங்க அம்மாவும் உங்களை மாதிரி தான் ஆண்டி. நான் சாப்பிடலன்னா விடவே மாட்டாங்க. உங்களை பார்த்தது எனக்கு அம்மா ஞாபகம் வருது. அழாதம்மா, இன்னும் அம்மாவா நினைச்சுக்கோ. நீயும் என் பொண்ணு மாதிரி தான். கவலைப்படாதம்மா. அக்கா, வா மீனாட்சி. என்னக்கா சமையல் வேலையெல்லாம் முடிச்சிட்டு பூஜையில உட்காந்துட்டீங்க போல இருக்கு. இன்னைக்கு உடம்புக்கு முடியல, ஏனோ தானோ சமைச்சு முடிச்சிட்டு
இப்படி உட்கார்ந்துட்டேன். இந்தாங்கக்கா பருப்பு தொகையல் கொண்டு வந்தேன். நான் வெறும் குழம்பு மட்டும் தான் பண்ணேன். என்ன பண்ண போறேன்னு முழிச்சிட்டு இருந்தப்ப வழக்கமா நீ காப்பாத்திட்ட. என்னக்கா காப்பாத்திட்டேன்னு பெரிய வார்த்தையெல்லாம் சொல்றீங்க? இதுல ஒரு சுயநலமும் இருக்கு. நான் எதை செஞ்சு கொடுத்தாலும் உங்க வீட்டுக்காரும் பிள்ளைங்களும் அதை ரசிச்சு சாப்பிட்டு பாராட்டுவாங்க. அதுல எனக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்குதுல்ல. எனக்கு பிரச்சனையா இருக்குல்ல. நான் என்ன சமைச்சு போட்டாலும் மீனாட்சி ஆண்டி சமையல் மாதிரி இல்லைன்னு எல்லாரும் என்ன திட்டுறாங்க. அவங்க சும்மா உங்களை கிண்டல் பண்றாங்கக்கா. சரி, ஈராக்ல இந்து குழந்தைங்க எல்லாம் சௌக்கியமா இருக்காங்களா? நேத்து தான் ஃபோன் பண்ணா, நல்லா இருக்கா. அந்த ஊர்ல தான் ஏதோ பிரச்சனையாமே. பாவம், தனியா குழந்தைங்கள வச்சு கஷ்டப்படுறாளேன்னு மனசுக்கு வருத்தமா இருக்கு. பயப்படாதீங்கக்கா. இப்ப எங்கதான் ஆபத்து இல்ல. எங்க ரகு இருக்கிற அமெரிக்காவில கூட அப்பப்ப துப்பாக்கி சூடெல்லாம் நடக்குதாமே. கரெக்டு தான்மா. ஆமா, ரகுக்கு வரன் ஏதோ அமைஞ்சுதா? இல்லக்கா, நாங்க இன்னும் தேட ஆரம்பிக்கல. நீ மெத்தனமா இருந்துடாதம்மா. ஆம்பளை பசங்களுக்கு ஒரு வயசுக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணி வச்சிடணும். இல்லைன்னா கல்யாணமே பண்ணிக்க மாட்டாங்க. ரகு வேற ஃபாரின்ல இருக்கான். நீங்க சொல்றது சில இடத்துல உண்மைதான்க்கா. ஆனா எங்க ரகு அவங்க அண்ணன் பேச்ச தட்டவே மாட்டாங்கா. நாங்க அவனுக்கு பொண்ணு பார்க்காம இருக்கிறதுக்கு காரணம் மெத்தனம் இல்லக்கா. நாங்க எடுத்திருக்கிற ஒரு தீர்மானம் தான். என்ன தீர்மானம்? எங்க ரகுக்கு நாங்க பொண்ணு எடுக்கிற குடும்பம் எங்க 2 பேருக்கும் பிடிச்சிருக்கணுங்கிறதா அந்த தீர்மானம். நல்ல முடிவுதான். நானும் அவர் ரிட்டையர் ஆகிறதுக்கு முன்னாடி பசங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடணும்னு பாக்குறேன். நீங்க ஏன்க்கா கவலைப்படுறீங்க? உங்க வீட்ல பொண்ணு எடுக்கவும் குடுக்கவும் ஆளுங்கெல்லாம் கியூல நிப்பாங்க. ஏதோ ரேஷன் கடை கியூல நிக்கிற மாதிரி பேசுற. இதெல்லாம் நடக்குமா? அக்கா, உங்க வீட்ல இருக்கிற கலகலப்பு வேற எந்த வீட்ல இருக்கு சொல்லுங்க? மனசுக்கு கொஞ்சம் வருத்தமா இருந்தாலும் 10 நிமிஷம் உங்க வீட்ல வந்து உட்கார்ந்துட்டு போனா மனசுல இருந்த பாரம் எல்லாம் இறங்கிட்ட மாதிரி இருக்குக்கா. அம்மா, உங்க அண்ணனை பத்தி நான் ஏதா சொல்ல, அதுக்கு பதில் நீ ஏதா சொல்ல, நாத்தனார் சண்டை வந்துட போகுது. அக்கா, நீங்க என்னை விட அமைதியானவங்க. நம்ம வீட்டுக்காரங்க 2 பேரும் நம்மளை விட ஒத்துமையா இருக்காங்க. அப்புறம் எதுக்குக்கா பயப்படுறீங்க? மீனாட்சி, எனக்கும் சொந்தக்காரங்க இருக்காங்க. ஆனா என் வீட்ல எந்த நல்ல காரியம் நடந்தாலும் நீயும் காமாட்சியும் தான் இருப்பீங்க. அக்கா, நீங்க சொல்லவே வேண்டாம். உங்க வீட்ல எந்த விசேஷம் நடந்தாலும் ஆளா நாங்க தான் வந்து நிப்போம். அதுவும் உங்க பொண்ணு கல்யாணத்துல மணமேடையில உங்க பக்கத்துல நான் தான் வந்து நிக்க போறேன். நீ இல்லாம வேற யாரையா நிக்க விட்டுருவேனா? நான் ஆல்ரெடி உங்களை பார்த்துருக்கேன். எப்போ? அன்னைக்கு வீட்டுக்கு வந்து அப்பாவை ட்ராப் பண்ணிட்டு போனீங்கல்ல? ஆமாம்மா, அன்னைக்கு அவருக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாமல் இருந்தது. இந்த ஃபைலில் தான் நம்ம பேங்க் பற்றி ஓவர் வியூஸ்லாம் இருக்குது. உங்களுக்கு நான் சிஸ்டம் ப்ரொசீஜர் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். சார். டேய், வாசுவை பத்தியா எவ்வளோ சின்சியராக ட்ரெயின் பண்ணுறான்னு? இந்த மாதிரி நமக்கும் ட்ரெயின் பண்ணியிருந்தா நாமளும் எங்கேயோ போயிருந்துருக்கலாம். நமக்கு ஃபேமிலி பேக்ரவுண்டும் இல்லை, கல்யாணம் ஆகிறதுக்கு பொண்ணும் இல்லை. ஓ, லஞ்ச் ஹவர் ஆயிடுச்சு, வாங்க சாப்பிடலாம். இல்லைங்க, எனக்கு பசிக்கல, நீங்க போய் சாப்பிடுங்க. அப்புறம் எப்போங்க சாப்பிடுவீங்க? வாங்க சாப்பிடலாம். இல்லைங்க, ஏங்க ஏன் தயங்குறீங்க? லஞ்ச் எதுவும் கொண்டு வரலையா? ஆமாங்க. என்னங்க, முதலே சொல்லிருக்கலாம்ல. நான் பியூன்ட்ட சொல்லி வாங்கிட்டு சொல்லிருப்பேன்ல. இல்லைங்க, பரவாயில்ல, நான் பக்கத்துல ஏதாவது ஹோட்டல்ல வாங்கி சாப்பிட்டுக்கிறேன். இங்க பக்கத்துல நல்ல ஹோட்டல் எதுவும் இல்லை. ஒரு நிமிஷம், நீங்க என்னோட லஞ்சை சாப்பிடுங்க. ஐயோ, எனக்கு கொடுத்துட்டீங்கன்னா அப்புறம் நீங்க என்ன சாப்பிடுவீங்க? நான் ஏதாவது ஹோட்டல்ல சாப்பிட்டுக்கிறேன், நீங்க சாப்பிடுங்க. இல்ல பரவாயில்லைங்க. பயப்படாதீங்க, எங்க அம்மா நல்லா சமைப்பாங்க. ப்ளீஸ் அதுக்கு இல்லைங்க, பரவாயில்ல. ப்ளீஸ் சாப்பிடுங்க. டைனிங் ஹால் பக்கத்துல தான் இருக்கு. சரிங்க. பாத்திரத்தை வாஷ் பண்ணிடாதீங்க, நான் பண்ணிடுறேன். தேங்க்ஸ்ங்க. ஏங்க, நீங்க வாஷ் பண்ண வேணாம், வாசு வாஷ் பண்ணிடுவான். உங்க பேரு? பிரியா.
எவ்வளவு நாளா வேலை பாக்குறீங்க? 6 months. ம் என்னடா வாசு, இன்னைக்கு அன்னதானமா? ஏய் கிண்டல் பண்ணாத அடக்கி வாசி. ஆமாமா, அவங்க அப்பா உங்க வீட்டுக்கு ஃபேமிலி ஃப்ரெண்டாச்சே, அப்ப நெருங்கிய நட்பு இருக்க தானே செய்யும். ஈ, என்னடா அங்க பசிக்கலன்னு சொல்லிட்டு இங்க வந்து ஏன் டிஃபன் பாக்ஸ்ல கைய வைக்கிற? ஏய் எனக்கு நல்ல பசி தான். தயிர் சாதம். ஆனா நான் அப்படி சொல்லன்னு வச்சுக்க அவங்க வாங்கிக்க மாட்டாங்க. அதான் போய் சொன்னேன். முதல் நாளே போய் சொல்ல ஆரம்பிச்சிட்ட. இது எங்க போய் முடிய போதோ தெரியல. பூட்டி இருக்கு. சரோ, 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 எங்க போயிட்டா? சரோ, சரோ, எங்க போயிருப்பா? ச்சே, எங்க போய் தொலைஞ்சான்னு தெரியல. ச்சே. நில்லு, எங்க போயிட்டு வர? பார்த்தா தெரியல, பால் வாங்க போயிருந்த. எழுப்பி இருந்தா நான் போய் வாங்கிட்டு வந்திருப்பல. அதுக்கு எதுக்கு வீட்டை பூட்டிட்டு போற? ஒரு 5 நிமிஷம் தானேன்னு பூட்டிட்டு போனேன். 5 நிமிஷம் நாளும் என்கிட்ட சொல்லிட்டு தான் போனோம். ஏன் வீட்டுக்குள்ள தனியா இருக்கிறதுக்கு பயமா இருக்கா? அது ஆமா, பயமா தான் இருக்கு. என்ன தினமும் 10 மணி நேரம் பூட்டிட்டு ஆபீஸ்க்கு போறீங்களே, அது பரவாயில்லையா? இத பாரு, நான் ஆம்பளை, வீடு பூட்டி இருந்தாலும் திறந்திருந்தாலும் பிரச்சனை கிடையாது. நான் உங்களுக்கு ஏதாவது ஆயிடும்னு பயப்படல. உள்ள வெள்ளி விளக்கெல்லாம் இருக்கு, அதுக்காக தான் பூட்டினேன். என்ன ஏதோ மாதிரி பேசுற? நீங்க தானே சொன்னீங்க எல்லா ஃபீலிங்ஸையும் மனசுக்குள்ள வச்சுக்கிட்டா உடம்பு கெட்டு போயிடும்னு. அதான் ஃபீலிங் எல்லாம் கொட்டலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஒரு முடிவோட தான் பேசுறேன்னு தெரியுது. உனக்கு யாரோ டியூஷன் எடுக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, நான் இங்க பக்கத்து வீட்ல தெலுங்கு கத்துட்டு இருக்கேன். எதுக்கு தெலுங்கு கத்துக்கிட்டு என்னம்மா பண்ண போற? நான் ஒண்ணும் பண்ண போறது இல்ல. ஆமா, நீங்க எதுக்கு பயப்படுறீங்க? ஓ, அப்புறம் நீங்களும் உங்க அக்காவும் என் முன்னாடி தெலுங்குல பேச முடியாதுன்னா? என்னம்மா என்னென்னமோ பேசுற? நான் உன் நன்மைக்கு தாம்மா சொல்றேன். இங்க பாரு, சுத்தி இருக்கிறவங்களாம் நல்லவங்களே இல்லம்மா, அவங்களாம் ரொம்ப கெட்டவங்க. ஏன் அவங்க பொண்டாட்டி நகையெல்லாம் அடமானம் வைக்காம வீட்ல பூட்டி வச்சிருக்காங்களே, அதனாலயா? என்னங்க, எனக்கு என் நகை வேணும். எங்க வீட்ல அடுத்த கல்யாணம் வரப்போகுது. சொல்லவே இல்ல. யாருக்குமா? ஆண்டாளுக்கா? இப்ப அதெல்லாம் எதுக்குங்க? எனக்கு என் நகை வேணும். என்னம்மா மிரட்டுறியா? இல்ல, ரிக்வெஸ்ட் பண்றேன். பார்த்தா அப்படி தெரியலையே. போனா போகுதேன்னு கதவை பூட்டாம போனா எல்லா பொண்ணுங்கள மாதிரி நீ இப்படி திமிரா பேசுறியம்மா? நான் என் நகையை திருப்பி கேட்டா திமிரா? அதான் அடமானம் வச்சிருக்கிறேன்னு சொல்றேனேம்மா.
அடகு கடையில் ரெசிப்ட் கொடுத்துருப்பாங்கல்ல, அதை கொஞ்சம் காமிங்க.